அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவு என்ன பார்க்க போறோம்னா, பாரதிய சாட்சிய அதிநயம் 2023 பிஎஸ்ஏ இதை பற்றி நம்ம வீடியோ உள்ள விரிவாக்கம் பார்க்க போகிறோம். ஃபுல் ஹெட்லைனும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிரிவு 1 குறுந்தலைப்பு, பொருந்துகை மற்றும் தொடக்கம். பிரிவு 2 சொற்பொருள் விளக்கம். பிரிவு 2 ஏ நீதிமன்றம். பிரிவு 2 பி முடிவான நிரூபணம். பிரிவு 2 இ பொய்ப்பிக்கப்பட்டது. பிரிவு 2 இ ஆவணம். பிரிவு 2 உ சாட்சியம். பிரிவு 2 உ சங்கதி. பிரிவு 2 ஏ தொடர்புடைய சங்கதிகள். பிரிவு 2 ஏ அனுமானிக்கலாம். பிரிவு 2 ஐ நிரூபிக்கப்படாதது. பிரிவு 2 ஓ நிரூபிக்கப்பட்டது. பிரிவு 2 ஓ தொடர்புற்றது. பிரிவு 2 ஔ அனுமானிக்க வேண்டும். பிரிவு 3 பிரச்சனையில் உள்ள சங்கதிகளை பற்றியும் தொடர்புற்ற சங்கதிகளை பற்றியும் சாட்சியம் கொடுக்கலாம். பிரிவு 4 ஒரே நடவடிக்கையின் பகுதியாக அமையும் சங்கதிகளின் தொடர்புடைமை. பிரிவு 5 பிரச்சனையில் உள்ள சங்கதிகள் நிகழ்ந்ததால் அல்லது அவற்றின் காரணமாக அல்லது விளைவாக உள்ள சங்கதிகள். பிரிவு 6 உள்நோக்கம், முன்னேற்பாடு மற்றும் முந்திய அல்லது பிந்திய நடத்தை. 7 தொடர்புற்ற சங்கதிகளை விளக்கவோ அறிமுகப்படுத்தவோ அவசியமாக உள்ள சங்கதிகள். பிரிவு 8 பொதுவான திட்டம் குறித்து சதிகாரர் சொன்னவை அல்லது செய்தவை. பிரிவு 9 மற்றபடி தொடர்புற்றவையாக இல்லாத சங்கதிகள் எப்போது தொடர்புற்றவையாக ஆகின்றன. பிரிவு 10 இழப்பீட்டுக்கான வழக்குகளில் தொகையை நிர்ணயிப்பதற்கு நீதிமன்றத்தை இயல்பிக்க முனையும் சங்கதிகள் தொடர்புற்றவையாகும். பிரிவு 11 உரிமையோ வழக்கமோ பிரச்சனையில் இருக்கும் போது தொடர்புற்றவையாயிருக்கின்ற சங்கதிகள். பிரிவு 12 மனநிலை, உடல்நிலை அல்லது உடலில் ஏற்படும் உணர்வு நிலையின் உண்மையை காட்டுகின்ற சங்கதிகள். பிரிவு 13 செய்கை எதிர்பாராததா அல்லது உட்கருத்தோடு செய்யப்பட்டதா என்பதை தெரிவிக்கும் சங்கதிகள். பிரிவு 14 அலுவல் நட்பு முறை உளதாயிருந்தால் எப்பொழுது தொடர்புற்றதாகும். பிரிவு 15 ஏற்புரைகளுக்கான விளக்கம். பிரிவு 16 நடவடிக்கையில் உள்ள தரப்பினரால் அல்லது அவரது முகவரால் செய்யப்படும் ஏற்புரை. பிரிவு 17 உரிமை வழக்கில் எவரது நிலை நிரூபிக்கப்பட வேண்டுமோ அவர்களால் செய்யப்படும் ஏற்புரைகள். பிரிவு 18 உரிமை வழக்குக்குரிய தரப்பினரால் குறிப்பிட்டு சாட்டி அனுப்பப்பட்டவர்களால் செய்யப்படும் ஏற்புரைகள். பிரிவு 19 ஏற்புரைகள் செய்தவர்களுக்கு எதிராகவும் மற்றும் ஏற்புரைகளை செய்தவர் அல்லது அவர்கள் சார்பில் ஏற்புரைகளின் நிரூபணம். பிரிவு 20 ஆவணங்களில் அடங்கியுள்ளவை பற்றி வாய்மொழி ஏற்புரைகள் எப்போது தொடர்புற்றவையாகும். பிரிவு 21 உரிமையியல் வழக்குகளில் செய்யப்படும் ஏற்புரைகள் எப்போது தொடர்புற்றவை. பிரிவு 22 தூண்டுதல், அச்சுறுத்தல் அல்லது வாக்குறுதி மூலமாக செய்யப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் குற்ற வழக்கு நடவடிக்கையில் எப்போது தொடரப்பட்டது. பிரிவு 23 காவல்துறை அதிகாரியிடம் கொடுக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிரிவு 24 ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கின்றவரையும் ஒரே குற்றத்திற்காக சேர்ந்தவரையாக விசாரணை செய்யப்பட்டு வரும் மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியது நிரூபிக்கப்பட்டதுமான ஒப்புதல் வாக்குமூலத்தை கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளல். பிரிவு 25 ஒப்புதல் வாக்குமூலம் என்பது முடிவான நிரூபணமாகாது, ஆனால் அதனை மறுக்கவும் செய்யலாம். பிரிவு 26 இறந்து போனவர் அல்லது கண்டுபிடிக்க முடியாதவர்களால் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்கள் தொடர்புற்றதாகும். பிரிவு 27 குறிப்பிட்ட சாட்சியத்தில் சொல்லப்பட்ட சங்கதிகளின் உண்மையை பிந்திய நடவடிக்கையில் நிரூபிப்பதற்காக அந்த குறிப்பிட்ட சாட்சியத்தின் தொடர்புடைமை. பிரிவு 28 கணக்கு புத்தகங்களில் உள்ள பதிவுகளை எப்போது தொடர்புற்றவை. பிரிவு 29 கடமையை நிறைவேற்றும் போது
பொது பதிவேடு அல்லது மின்னணு பதிவேடுகளிலுள்ள பதிவின் தொடர்புடைமை. பிரிவு 30 புவிப்படங்களிலும் விளக்க அட்டவணை படங்களிலும் அமைப்பு படங்களிலும் உள்ள உரைகளின் தொடர்புடைமை. பிரிவு 31 குறிப்பிட்ட சட்டங்களில் அல்லது அறிவிப்புகளில் அடங்கியுள்ள பொதுத்தன்மை வாய்ந்த சங்கதி பற்றிய உரைகளின் தொடர்புடைமை. பிரிவு 32 சட்ட புத்தகங்களில் அடங்கிய சட்டம் எதையும் குறித்த உரைகளில் தொடர்புடைமை. பிரிவு 33 உரையானது உரையாடல், ஆவணம், புத்தகம் அல்லது கடிதம் அல்லது இகழ்தொடர்புகளின் ஒரு பகுதியாக அமையும் போது என்ன சாட்சியம் கொடுக்கப்பட வேண்டும். பிரிவு 34 இரண்டாவது உரிமையியல் வழக்கை அல்லது விசாரணையை தடை செய்வது சம்பந்தமாக முந்திய தீர்ப்புகளின் தொடர்புடைமை. பிரிவு 35 உயில் முந்திய அதிகார வரம்பில் பகரப்படும் அதிகார வரம்புகளின் தொடர்புடைமை. பிரிவு 36 பிரிவு 35 குறிப்பிடப்பட்டுள்ளவல்லாத மற்ற தீர்ப்புகள், கட்டளைகள் அல்லது தீர்ப்பாணைகளின் தொடர்புடைமையும் விளைவும். பிரிவு 37 பிரிவுகள் 34, 35 மற்றும் 36 குறிப்பிடப்பட்டவை அல்லாத மற்ற தீர்ப்புகள் எப்போது தொடர்புற்றவைகளாகும். பிரிவு 38 தீர்ப்பை பெறுவதற்கு செய்யப்படும் மோசடி அல்லது வஞ்சக கூட்டு அல்லது நீதிமன்றத்தின் தகுதியின்மையை நிரூபிக்கலாம். பிரிவு 39 வல்லுநர்களின் கருத்துக்கள். பிரிவு 40 வல்லுநர்களின் கருத்துக்கள் பற்றி தெளிவு தரும் சங்கதிகள். பிரிவு 41 கையெழுத்து பற்றி கருத்து எப்போது தொடர்புற்றது. பிரிவு 42 உரிமை அல்லது வழக்கத்தின் உண்மை பற்றிய கருத்து எப்போது தொடர்புற்றது. பிரிவு 43 வழக்காறுகள், கோட்பாடுகள் முதலியவை பற்றிய கருத்துக்கள் எப்போது தொடர்பற்றவை. பிரிவு 44 உறவுமுறை பற்றிய கருத்து எப்போது தொடர்புற்றது. பிரிவு 45 கருத்திற்காக ஆதாரங்கள் எப்போது தொடர்பற்றவையாகும். பிரிவு 46 உரிமையியல் வழக்குகளில் குறிப்பிட்ட நடத்தையை குண இயல்பின் மூலம் நிரூபிப்பதென்பது தொடர்புற்றதாகும். பிரிவு 47 குற்ற வழக்குகளில் முந்தைய நன்னடத்தை தொடர்புற்றது. பிரிவு 48 சில சூழ்நிலைகளில் நடந்ததை பற்றிய சாட்சியம் அல்லது முந்தைய பாலியல் அனுபவம். பிரிவு 49 பதில் சொல்லும் போதன்றி மற்ற வகையில் முந்திய தீய நடத்தை தவிர தொடர்புற்றாகாது. பிரிவு 50 இழப்பீட்டை பாதிக்கின்ற வகையில் உள்ள குண இயல்பு. பிரிவு 51 நீதிமுறையில் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கதிகளை நிரூபிக்க தேவையில்லை. பிரிவு 52 நீதிமன்றம் நீதிமுறை நடவடிக்கையில் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கதிகள். பிரிவு 53 ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கதிகளை நிரூபிக்க தேவையில்லை. பிரிவு 54 சங்கதிகளை வாய்மொழி சாட்சியம் மூலம் நிரூபித்தல். பிரிவு 55 வாய்மொழி சாட்சியம் நேரடியானதாக இருத்தல் வேண்டும். பிரிவு 56 ஆவணங்களின் உள்ளடக்கத்தை நிரூபித்தல். பிரிவு 57 முதல் தர சாட்சியம். பிரிவு 58 இரண்டாம் தர சாட்சியம். பிரிவு 59 முதல் தர சாட்சியம் மூலமாக ஆவணங்களை நிரூபித்தல். பிரிவு 60 எந்த சந்தர்ப்பங்களில் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட இரண்டாம் தர சாட்சியம் கொடுக்கப்படலாம். பிரிவு 61 மின்னணு அல்லது டிஜிட்டல் பதிவுறு. பிரிவு 62 மின்னணு பதிவுறுகள் தொடர்பான சாட்சியம் பற்றிய சிறப்பு வகையங்கள். பிரிவு 63 மின்னணு பதிவுறுகள் ஏற்புகை. பிரிவு 64 தாக்கல் செய்யுமாறு அறிவிப்பு கொடுப்பது பற்றிய விதிகள். பிரிவு 65 தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தில் கையொப்பமிட்டிருப்பதாக அல்லது அதை எழுதியிருப்பதாக சொல்லப்படுவோரின் கையொப்பத்தையும் கையெழுத்தையும் நிரூபித்தல். பிரிவு 66 மின்னணு கையொப்பத்தை நிரூபித்தல். பிரிவு 67 சான்றொப்பமிடப்பட வேண்டுமென்று சட்டத்தால் கோரப்படும் ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டதை நிரூபித்தல். பிரிவு 68 சான்றொப்பமிட்ட சாட்சியை கண்டுபிடிக்கப்பட முடியாத போது நிரூபணம். பிரிவு 69 சான்றொப்பமிட்ட ஆவணத்திற்குரிய தரப்பினர் எழுதி கொடுப்பதற்காக ஏற்றுக்கொள்ளுதல். பிரிவு 70 எழுதி கொடுக்கப்பட்டதை சான்றொப்பமிட்ட சாட்சி மறுக்கும்போது நிரூபிப்பது எவ்வாறு. பிரிவு 71 சட்டப்படி சான்றொப்பமிடப்பட வேண்டியதல்லாத ஆவணத்தை நிரூபித்தல். பிரிவு 72 கையொப்பம், கையெழுத்து
அல்லது முத்திரையை ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது நிரூபிக்கப்பட்ட மற்றவற்றுடன் ஒத்துப்பார்த்தல். பிரிவு 73 மின்னணு கையொப்பம் சரிபார்ப்பை நிரூபித்தல். பிரிவு 74 பொது ஆவணங்கள். பிரிவு 75 பொது ஆவணங்களின் சான்றிடப்பட்ட நகல்கள். பிரிவு 76 சான்றிடப்பட்ட நகல்களை தாக்கல் செய்வதன் மூலம் ஆவணங்களை நிரூபித்தல். பிரிவு 77 மற்ற அலுவல் முறை ஆவணங்களை நிரூபித்தல். பிரிவு 78 சான்றிடப்பட்ட நகல்கள் உண்மையானவையா என்பது பற்றிய அனுமானங்கள். பிரிவு 79 சாட்சியத்தின் குறிப்பை ஆவணங்களாக தாக்கல் செய்யும் போது அதை பற்றிய அனுமானம். பிரிவு 80 அரசு பதிவுதல்கள், செய்தித்தாள்கள், தனியாரை பாதிக்கும் நாடாளுமன்றத்தின் சட்டங்கள் மற்றும் ஆவணங்களை பற்றிய அனுமானம். பிரிவு 81 மின்னணு படிவத்தில் இருக்கும் அரசிதழ்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 82 அரசின் அதிகாரத்தின் பேரில் தயாரிக்கப்பட்ட புவிப்படங்கள் அல்லது அமைப்பு படங்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 83 சட்டங்களின் தொகுப்புகள் மற்றும் தீர்ப்புகளின் அறிக்கைகள் பற்றிய அனுமானம். பிரிவு 84 அதிகார ஆவணங்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 85 மின்னணு உடன்படிக்கைகளை அனுமானித்தல். பிரிவு 86 மின்னணு பதிவுறுக்கள் மற்றும் இலக்க முறையை கையொப்பங்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 87 மின்னணு கையொப்பச் சான்றிதழ்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 88 அயல்நாட்டு நீதித்துறை பதிவேடுகளின் சான்றிடப்பட்ட நகல்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 89 புத்தகங்கள், புவிப்படங்கள் மற்றும் விளக்க அட்டவணைகள் படங்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 90 மின்னணு தகவல்களை பற்றிய அனுமானம். பிரிவு 91 தாக்கல் செய்யப்படாத ஆவணங்கள் முறைப்படி எழுதி கொடுக்கப்பட்டமை முதலியவற்றை பற்றிய அனுமானம். பிரிவு 92 30 ஆண்டுகால ஆவணங்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 93 5 ஆண்டுகள் பழமையுடைய மின்னணு பதிவுறுக்கள் பற்றிய அனுமானம். பிரிவு 94 ஆவண வடிவத்தில் கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தங்கள், கொடைகள் மற்றும் சொத்தின் மற்ற ஏற்பாடுகளின் நிபந்தனைகள் பற்றிய சாட்சியம். பிரிவு 95 வாய்மொழி உடன்படிக்கை பற்றிய சாட்சியம் ஒதுக்கப்படுதல். பிரிவு 96 சந்தேகத்திற்குரிய ஆவணத்தை விளக்கவோ திருத்தவோ கொடுக்கப்படும் சாட்சியத்தை ஒதுக்குதல். பிரிவு 97 சூழ்ந்திருக்கும் சங்கதிகள் மீது ஆவணம் இயங்குவதற்கு எதிராக கொடுக்கப்படும் சாட்சியத்தை ஒதுக்குதல். பிரிவு 98 சூழ்ந்திருக்கும் சங்கதிகளை குறித்த மட்டில் பொருள் தராத ஆவணங்களை பற்றிய சாட்சியம். பிரிவு 99 பல்வேறு நபர்களில் ஒருவரை மட்டும் குறிக்கும் வாசகம் எதை குறிக்கிறது என்பதை பற்றிய சாட்சியம். பிரிவு 100 2 சங்கதிகளின் தொகுப்புகளில் எதனுடன் முழுவதும் சரியாக பொருந்தாத நிலையில் அவற்றுள் எந்த தொகுப்புடன் அது பொருந்தியிருக்கிறது என்பது பற்றிய சாட்சியம். பிரிவு 101 தெளிவற்ற எழுத்துக்கள் முதலியவற்றின் பொருள் பற்றிய சாட்சியம். பிரிவு 102 ஆவணத்தின் நிபந்தனைகளை மாற்றியமைக்கின்ற உடன்படிக்கை பற்றியே எவர் சாட்சியம் கொடுக்கலாம். பிரிவு 103 உயில்கள் சம்பந்தமான இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் வகைமுறைகளின் காப்பு. பிரிவு 104 நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 105 நிரூபிக்கும் பொறுப்பு எவரை சார்ந்தது. பிரிவு 106 குறிப்பிட்ட சங்கதியை நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 107 சாட்சியத்தை அனுமதிக்கத்தக்கதாக செய்வதற்கு நிரூபிக்கப்பட வேண்டிய சங்கதியை நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 108 எதிரியின் வழக்கு விதிவிலக்குகளுள் வருகிறது என்பதனை நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 109 ஒருவருடைய அறிவுக்கு மட்டுமே சிறப்பாக தெரிந்துள்ள சங்கதியை நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 110 30 ஆண்டு காலத்திற்குள் உடனிருப்பதாக தெரிந்து வந்துள்ளவரின் மரணத்தை நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 111 7 ஆண்டு காலமாக ஒருவர் எங்கே இருக்கிறார் என்பது பற்றி கேள்விப்படாத போது அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 112 கூட்டாளிகள், நிலக்கிழார், குத்தகைதாரர், முதல்வர் மற்றும் முகவர் ஆகியோரின் உறவு முறை பற்றி நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 113 உடைமை பற்றி நிரூபிக்கும் பொறுப்பு. பிரிவு 114 தரப்பினர்களின் ஒருவர் தீவிர நம்பிக்கைக்குரிய உறவு பூண்டு இருக்குமிடத்து நடவடிக்கைகளில் நல்லெண்ணத்தை நிரூபித்தல். பிரிவு 115 குற்றங்கள் சிலவற்றை அனுமானித்தல். பிரிவு 116 முறையான திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தை
முறைப்படியானது என்பதற்கு முடிவான நிரூபணம். பிரிவு 117 திருமணமான பெண்ணொருத்தியின் தற்கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக அனுமானித்தல். பிரிவு 118 வரதட்சணை மரணமாக அனுமானித்தல். பிரிவு 119 நிகழ்நிலையிலுள்ள சில சங்கதிகளை பற்றியே நீதிமன்றம் அனுமானிக்கலாம். பிரிவு 120 பாலியல் தாக்குதல் சம்பந்தமான சில குறிப்பிட்ட குற்றச்சாட்டில் ஒப்புதல் இன்மையை அனுமானித்தல். பிரிவு 121 மறுப்பு தடை, அதாவது முரண் தடை. பிரிவு 122 குத்தகைதாரருக்கு மறுப்பு தடையும் அனுபோகத்திலுள்ளவரிடம் உரிமை பெற்றவருக்கு மறுப்பு தடையும். 123 மாற்றுச்சீட்டு ஏற்புனர், ஒப்படை பெறுநர் அல்லது உரிமம் பெறுநருக்கு மறுப்பு தடை. பிரிவு 124 யார் சாட்சி சொல்லலாம். பிரிவு 125 ஊமை சாட்சிகள். பிரிவு 126 குறிப்பிட்ட வழக்குகளில் கணவர் மற்றும் மனைவி சாட்சிகளாக இருப்பதற்கு உரிமை. பிரிவு 127 நீதிபதிகளும் நடுவர்களும். பிரிவு 128 மன வாழ்க்கையில் பரிமாறிக்கொண்ட செய்திகள். பிரிவு 129 அரசாங்க காரியங்கள் பற்றிய சாட்சியம். பிரிவு 130 அலுவல் முறை செய்திகள். பிரிவு 131 குற்றங்கள் செய்யப்பட்டது பற்றிய தகவல். பிரிவு 132 தொழில் முறையில் தெரிவிக்கப்படும் செய்திகள். பிரிவு 133 சாட்சியத்தை தானாக முன்வந்து கொடுப்பதால் சிறப்புரிமை கைவிடப்படுவதில்லை. பிரிவு 134 சட்ட ஆலோசகர்களிடம் தெரிவிக்கப்படும் இரகசிய செய்திகள். பிரிவு 135 தரப்பினராக இல்லாத சாட்சியின் பாத்தியதை ஆவணங்களை தாக்கல் செய்தல். பிரிவு 136 வேறொருவரேனும் தன்வசம் வைத்திருத்தலும் தாக்கல் செய்ய மறுக்க கூடிய ஆவணங்கள் அல்லது மின்னணு பதிவுறுகளை தாக்கல் செய்தல் எவ்வாறு என்பது. பிரிவு 137 பதில் சொல்வதால் குற்றத்திற்கு உள்ளாக நேரும் என்னும் காரணத்தின் பேரில் பதில் சொல்லும் பொறுப்பிலிருந்து சாட்சி விடுவிக்கப்பட மாட்டார். பிரிவு 138 கூட்டு குற்றவாளி. பிரிவு 139 சாட்சிகளின் எண்ணிக்கை. பிரிவு 140 சாட்சிகளை ஒப்படைப்பதற்கும் விசாரிப்பதற்குமான வரிசை முறை. பிரிவு 141 சாட்சியம் அனுமதிக்கத்தக்கதா என்பது பற்றி நீதிபதி தீர்மானித்தல். பிரிவு 142 சாட்சிகள் விசாரணை. பிரிவுகள் 143 விசாரணைகளின் வரிசை முறை. பிரிவு 144 ஆவணம் ஒன்றை தாக்கல் செய்யுமாறு கேட்கப்பட்டவரை குறுக்கு விசாரணை செய்தல். பிரிவு 145 குண இயல்புகளுக்கான சாட்சியல். பிரிவு 146 விடைப்பொதி வினாக்கள். பிரிவு 147 எழுத்திலுள்ள விடயங்கள் பற்றிய சாட்சியம். பிரிவு 148 எழுத்திலுள்ள முந்தைய உரைகளை பற்றிய குறுக்கு விசாரணை செய்தல். பிரிவு 149 குறுக்கு விசாரணையின் சட்டப்பூர்வமான கேள்விகள். பிரிவு 150 பதில் சொல்லுமாறு எப்போது சாட்சி கட்டாயப்படுத்தப்படலாம் என்பது. பிரிவு 151 கேள்வி எப்போது கேட்கப்பட வேண்டும் என்பதையும் சாட்சி எப்போது பதிலளிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் தீர்மானித்தல். பிரிவு 152 நியாயமான காரணங்கள் இல்லாமல் கேள்விகள் கேட்கப்படுதல் கூடாது. பிரிவு 153 நியாயமான ஆதாரங்களில் இல்லாமல் கேள்வி கேட்கப்படுமானால் நீதிமன்றத்தின் நடைமுறை. பிரிவு 154 கேவலமான மற்றும் பழி தூற்றும் கேள்விகள். பிரிவு 155 நிந்திக்க கருதியோ தொந்தரவு கொடுக்க கருதியோ கேட்கப்படும் கேள்விகள். பிரிவு 156 உண்மையை சோதிக்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை முரண்படுத்தும் சாட்சியம் ஒதுக்கப்படுதல். பிரிவு 157 வழக்கு தரப்பினர்கள் தமது சாட்சியை தாமே குறுக்கு விசாரணை செய்தல். பிரிவு 158 சாட்சியின் நேர்மையை தாக்குதல். பிரிவு 159 தொடர்புற்ற சங்கதியின் சாட்சியத்திற்கு உறுதியூட்ட முனைகின்ற கேள்விகள் அனுமதிக்கப்பட்டதற்கான. பிரிவு 160 ஒரே சங்கதியை பற்றி ஒரு சாட்சி சொல்லும் பிந்தைய வாக்குமூலத்தை உறுதி செய்வதற்கு அவரது முந்தைய வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ளலாம். பிரிவு 161 பிரிவு 26 அல்லது 27 கீழ் தொடர்புற்றுள்ளதாக உள்ள நிரூபிக்கப்பட்ட உரை சம்பந்தமாக உள்ள எந்த விடயங்கள் நிரூபிக்கப்படலாம். பிரிவு 162 நினைவை புதுப்பித்தல். பிரிவு 163 பிரிவு 162வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணத்தின் உரைக்கப்பட்ட சங்கதிகள் பற்றிய சாட்சியங்களின் வாக்குமூலங்கள். பிரிவு 164 நினைவை புதுப்பித்துக் கொள்ள பயன்படுத்தப்பட்ட எழுத்து பற்றி எதிர்ப்பு கொள்ள உரிமை. பிரிவு 165 ஆவணங்களை தாக்கல் செய்தல். பிரிவு 166 அறிவிப்பின் பேரில் கோரப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தை சாட்சியமாக கொடுத்தல்.
பிரிவு 167 அறிவிப்பின் பேரில் தாக்கல் செய்ய மறுக்கப்பட்ட ஆவணத்தை சாட்சியமாக பயன்படுத்துதல். பிரிவு 168 கேள்விகளை கேட்கவோ அல்லது ஆவணம் பொருள் எதனையும் தாக்கல் செய்யுமாறு கட்டளையிடவோ நீதிபதிக்குள்ள அதிகாரம். பிரிவு 169 சாட்சியத்தை முறையற்ற வகையில் அனுமதிப்பதற்கும் நிராகரிப்பதற்கும் புதிய விசாரணை கிடையாது. பிரிவு 170 நீக்கமும் பாதுகாப்புகளும். நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநியம் ஃபுல்லாக ஹெட்லைன் முல்லாம் 170 ஹெட்லைனும் நம்ம பார்த்துருப்போம். பிரிவு 170 பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு எபிசோடில், அதாவது அடுத்தது நம்ம பிஎன்எஸ்எஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல் ஹெட்லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.